அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முட்டை பிரியாணி எப்படி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி முட்டை பிரியாணி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம சொல்லக்கூடிய சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம பிரியாணிக்குள்ளே மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 இன்ச் அளவு பட்டை நான் சின்னதாக உடைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸு ஜாதி பத்திரி, ஒரு சின்ன பீஸு கல்பாசி, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு 4 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்பூன் நிறைய ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர், ஒரு பிரியாணி இலை. இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த மசாலாவுடைய அளவு 1/2 கிலோ முட்டை பிரியாணிக்கு நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் 1/4 கிலோ செய்கிறதா இருந்தால் இதில் அப்படியே கம்மியாக்கிக்கோங்க. அதிகமாக செய்கிறதா இருந்தால் டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருட்களை அதில் ஆட் பண்ணி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் லேசாக மிதமான ஹீட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லேசாக மட்டும் வறுத்தா போதும். அந்த வாசனை வரணும், அவ்வளோதான். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமேலு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணிக்கு இன்னொரு சூப்பர் மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 கை அளவு புதினா, 1/2 கை அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மல்லி புதினா கொஞ்சம் கூடுதலாக அரைச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி 100 ml அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு 2 பிரியாணி இலை, ஒரு பீஸ் கல்பாசி, 1/2 இன்ச் அளவு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு. இப்போ இதையெல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய அளவு சரியாக 200 கிராம் அளவு இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அதோடைய நிறம் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளாரையும் நம்ம முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லேசான சூடு வந்தோடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே முட்டையை நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கோம். 10 முட்டை அளவு நான் எடுத்திருக்கேன். முட்டையில் நல்லா கீரல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இது போல் பண்ணுறதுனால நம்ம முட்டை பிரியாணி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காண்டி தான். இப்போ நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா முட்டையை இது போல் நல்லா வறுத்துக்கிடலாம். இப்போ முட்டை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பிரியாணியில் இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 10 முட்டை அளவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய வெங்காயம் எந்த அளவு வதங்கியிருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு. இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய பிரியாணிக்கு நல்ல கலரும் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய அளவு கரெக்டாக 200 கிராம் அளவு இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமேலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் கீர்னதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேலே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மல்லி புதினா பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமேலு 100 ml அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய தயிர் மசாலா எல்லாமே நல்லா வெந்து எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாணி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கோம். அதாவது 1/2 கிலோ அரிசி எனக்கு சரியாக 1 கப் இருந்துச்சு. அதில் 1/2 கப் அளவு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 1/2 கப் அளவு தண்ணி வந்து சரியான அளவாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, அதனால நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் திரும்பியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு. ஒருவேளை பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தயிருடைய புளிப்பு சரியாக இருந்துச்சு, அதனால் நான் லெமன் வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு ஒருவேளை பத்தலை அப்படின்னா ஒரு 1/4 லெமன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 8 முந்திரி பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். நம்ம முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால நம்மளுடைய பிரியாணி ரொம்ப ரிச்சான டேஸ்ட் இருக்கும். அதுக்காண்டி தான். இப்போது தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேல தான் அரிசி ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தண்ணியுடைய அளவு சரியாக இருக்கும். சாதம் நமக்கு குலையாமல் இருக்கும். இப்போ மெதுவாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பிரியாணி பண்ணணும் அப்படின்னா இப்படி நீங்கள் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுருங்க. விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் அடங்கினதுக்கு அப்புறமேல ஓப்பன் பண்ணி முட்டையை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்கள் முதல்லையே முட்டை ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது உள்ளே போயிடும். அப்புறம் நம்ம சர்வ் பண்ணும்போது முட்டை உடஞ்சிரும். நான் இதை கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வைக்க போகிறேன். அரிசி இந்த அளவு வெந்து வரணும். தண்ணிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் முட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய முட்டை வந்து மேலே இருக்கும். நம்ம சர்வ் பண்ணும்போது ஈஸியாக சர்வ் பண்ணலாம், முட்டை உடையாது. இப்போ நம்ம இருக்கிற எல்லா முட்டையுமே இது போல் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ஆனால் நான் விசில் விட போகிறது கிடையாது. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அது தம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். தம் அடங்கினதுக்கு அப்புறமேல் இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உண்மையாகவே நல்லா கம கமன்னு செம டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இது போல் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணி லஞ்ச் பாக்ஸுக்கும் அட்டகாசமாக இருக்கும். இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸு காலி பண்ணி தான் கொண்டு வருவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.